கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் முதலாவது வாரத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே இன்று மாதத்தின் முதலாவது சனிக்கிழமை பக்தியோடு அநேக கனிகரியாளர்கள் கொண்டு வந்த உன்னதமான கொடையாக எனது வாழ்வின் மிகவும் அதி முக்கியமான வரமாக நாங்கள் இறைவனை போற்றவும் கிறிஸ்துவோடு எங்களுடைய வாழ்க்கையிலே பயணிக்கவும் திருப்பலியின் மூலம் இறைவனுடைய திருவுடலை திரு இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக கொடுத்திருக்கின்றார். எனவே அதற்கு நாங்கள் நன்றியுள்ள மக்களாக தொடர்ந்து வாழ எங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுகளுக்காகவும் குறிப்பாக இந்த திருப்பலியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற விண்ணப்பங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம். For the departed souls, Mandarin Sebastian Pillai on the 10th anniversary, Christos Gram Dharmasiri, 27 days of remembrance, Rasadurai Uttama Jesvasan Maria Bharati, Christy Quinn, Susai Dasan, Ilya, Rachel, Samuel, மேலும் Susai பிள்ளை உங்களுடைய ஆன்மாக்களுக்காகவும் இந்த வேளையிலே உங்களுடைய விண்ணப்பங்கள் தேவைகள் வந்ததுக்காகவும் நான் நற்கருணை வழிபாட்டில் குறிப்பிட்டது போல இந்த இயற்கை அழுத்தத்தினால் பாதிப்புக்குள்ளான நமது சகோதர சகோதரிகள் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டும் கட்டியெழுப்பவும் இந்த நாட்களிலே அவருடைய பிரசன்னம் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கவும் அவர்களுக்காகவும் இந்த திருப்பதியை நாங்கள் வாழ்வோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் மறந்து வரும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் அதனால் நாங்கள் உண்மையான விடுதலையின் கைமாற்றை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மையை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேலிலிருந்து வாசகம். இஸ்ராயேலின் தூய வாரம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது: சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோது மனமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கொடுப்பார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் பலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்று என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும்.
நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வழியில் மேயும், முற்றத்தாலும் சுலகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும், களைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விடுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முடிவுகளை கட்டி தாம் அடிப்பு ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களில் ஒளி ஒன்று திரண்டாற் போல் 7 மடங்காகும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அதில் இறைப்பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நட்பெறு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நட்பெறு பெற்றோர். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டியெழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலரை கூட்டி சேர்க்கின்றார். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நட்பெறு பெற்றோர். உறைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நட்பெறு பெற்றோர். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கரியது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார். உள்ளாரோரை தரமட்டும் தாழ்த்துகின்றார். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நட்பெறு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நட்பெறு பெற்றோர்.
சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மீது அறிவு கொண்டார். அவர்கள் ஆயத்தில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை அவர் அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கிவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றிட செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வளருங்கள். இது கிறிஸ்து வளர்ந்த செய்தி. இந்த திருவருகை காலம் முதலாவது வாரத்திலே, அதாவது சனிக்கிழமையிலே நாங்கள் இந்த திருவருகை காலம் அதனுடைய நோக்கம் என்ன? 2025 ஆண்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்திலே இந்த வருஷம் இந்த திருவருகை காலம் எங்களை எதை நோக்கி அழைத்திருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருவருகை காலம் 2 பகுதிகளாக எங்களுக்கு திருச்சபை கொடுத்திருக்கின்றார். அதாவது முதலாவது பகுதி, முதலாவது திருவருகை காலம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 16ஆம் தேதி மட்டும் ஆண்டவருடைய 2வது வருகையை நோக்கிய சிந்தனையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி மட்டும், அதாவது ஆண்டவருடைய முதலாவது வருகை, அதாவது கிறிஸ்துமஸ் அதனுடைய இமீடியட் ப்ரிப்பரேஷன், அதற்காக எங்களுக்கு இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் எல்லாம் நல்ல கத்தோலிக்கர்கள், நல்ல கத்தோலிக்க விசுவாசிகள், ஆண்டவரை தேடுகின்ற மக்கள், ஒளியை நாடுகின்ற மக்கள். எங்களுக்கு இருட்டுன்னு சொன்னா பிடிக்காது, விருப்பமே இல்லை, வெறுக்கணும். சரியா? யார் யாருக்கெல்லாம் இருட்டு பிடிக்கும், ஒரு பிடிக்காது. அப்ப வெளிச்சம் தான் உங்களுக்கு தேவை. அந்த வெளிச்சத்தை தான் ஆண்டவர் எங்களுக்கு இந்த திருவருகை காலத்தின் மூலம் கொண்டு வந்தார். என்ன கிறிஸ்மஸ் சொன்னா அது என்ன? It's all full of light. You see, the whole world is lit. That's the beauty. Because Christ the light came to the world 2000 years ago. Still, the whole world is celebrating that moment of the light, right? So, வெளிச்சம் எங்களுடைய வாழ்க்கையில சில வேளையில அந்த வெளிச்சம் தேவைப்படும். என்ன இந்த நாட்கள் எங்களுடைய ஆன்மீக நாட்களில், ஆன்மீக பயணத்தில் வெளிச்சம் எங்களுக்கு மிக முக்கியம். சரியா? சில வேளையில ஒரு பகுதி, சில நேரம் உங்களோட வாழ்க்கை முழுமையாக இருட்டாக இருக்கும், சில வேளையில ஒரு கொஞ்சம் பக்கம் இருட்டாக இருக்கும், அல்லாட்டி ஒரு பகுதி ஒரு நேரத்தில் இருட்டாக இருக்கும். அந்த பகுதி எங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும் எந்த வாழ்க்கையில் எங்கே இருட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களை ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த வாழ்க்கையில் இருட்டாக இருக்குன்னு தெரியும். ஆனால் அதை என்ன நாங்கள் செய்யணும்? வெளிச்சத்தை கொண்டு வரணும். என்ன எப்படி வெளிச்சத்தை கொண்டு வரலாம்? உண்மையான ஆயத்தத்தின் மூலம். சரியா? ஆயத்தம் ப்ரிப்பரேஷன். முதலாவது எதிர்பார்ப்பு, முதலாவது வாரத்தில், 2வது வாரத்தில் ஆயத்தம். சரியா? அது என்ன ஆயத்தம்? ஒரு ஆன்மீக ஆயத்தம். நீங்கள் நல்ல உடுப்புகள் வாங்குங்க, நல்ல சோடனைகள் எல்லாம் போடலாம், நல்ல மேக்கப் எல்லாம் செய்யலாம். சரியா? எல்லாமே செய்யலாம். ஆனால் என்னுடைய உள்ளம் ஆயத்தம் இல்லாட்டின்னு சொன்னால் அது ஒரு வெறுமையான விழாவாகத்தான் எனக்கு வெளிச்சம் இருக்காது, அமைதி இருக்காது. அதனால நான் அந்த வெளிச்சத்தை எப்படி கொண்டு வரலாம் என்ற அந்த சிந்தனையோடு
அந்த ஏக்கத்தோடு அந்த எதிர்பார்ப்போடும் இருக்கணும். அந்த வெளிச்சம் எப்படி எங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் நல்ல ஆசீர்வாதம் செய்வதற்கு சரியா. அதாவது தயவு செய்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கே நீங்கள் ஆசீர்வாதம் தேவையில்லாமல் செய்யாது சரியா. அங்கே போய் ஃபாதர் நான் அது செய்யறேன் இது செய்யறேன்னா கோயிலுக்கு போகிறேன்னா செவிக்கிறேன் அதெல்லாம் ஃபாதருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு கனெக்ட் அலுவலர் இருக்கு சரியா. சில ஆக்கள் என்ன போய் சொல்கிறேன் ஃபாதர் நான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போனான் ஃபாதர் நான் சோமால சொல்கிறேன்னா நான் இவருக்கு ஹெல்ப் பண்ணினான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். ஃபாதருக்கு இது தேவை. ஃபாதரும் ஆவியாருக்கு மேல் ஆசீர்வாதம் என்று சொல்லிட்டு என்னது சொல்லணும் என்ன பாவத்தை சொல்லணும் சரியா. அதுக்கு தான் பாவம். உங்களுடைய நிறைவை சொல்றது பாவசிக்கு நம்பிக்கை. உங்களுடைய குறைகள் அங்கெல்லாம் வெளிச்சத்தில் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தேவை இல்லைங்க. ஏன்னா ஃபாதர்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் அவுட் கொடுக்கணும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சாக்ரமெண்ட் அதாவது இந்த என்னென்னு சொல்றது ஒப்புரவு திருவருட்சாதனம் எங்களுக்கு மிக முக்கியமான திருவருட்சாதனம் சரியா. குறிப்பாக இந்த ஆகமன காலத்திலும் தவக்காலத்தில் இதனுடைய முழுமையான ஈடுபாடையும் அதனுடைய அனுபவத்தையும் திருச்சபை எங்களுக்கு படிப்பிக்கின்றார் சரியா. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதைத்தான் இன்று நற்செய்தியிலே நம் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பணி செய்கின்ற பொழுது என்ன சொல்லி அனுப்பினாரு? நோயாளிகளை குணமாகும் சரியா. அவர்களை கொடுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க சரியா. கைவிடப்பட்டவர்களிடம் போய் அவருடைய விண்ணரசத்தை பற்றி சொல்லுங்க. விண்ணரசத்தை பற்றி சொல்றதுக்கு நான் விசுவசிக்கணும். என்ன நான் விசுவசிக்காமல் போய் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய அரசாட்சியை பற்றி சொல்லலாம் சரியா. சொல்ல முடியாது. எனக்கு அனுபவம் இல்லை. என்னோட அனுபவிச்சாதான் நான் ஒன்றை பற்றி நான் அதை சொல்லலாம், அவர்களை நான் அதற்கு அழைக்கலாம். இது ஒரு மிக ஒரு முக்கியமான பணி. சிலவரை நீங்கள் சொல்லலாம் ஃபாதருக்கும் சிஸ்டருக்கும் ஆயருக்கும் போப்பாண்டவர்கள் தான் பணி. எல்லாருக்கும் பணி சொன்னா எல்லாருக்கும் என்ன கொடுத்திருக்க ஆண்டவர்? ஆன்மாக்கள் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு? ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மாவை நாங்க அழிவு உறவிடம் சரியா. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் என்னத்தை கொண்டு போனோம்? ஆன்மா தான் கொண்டு போய் உலகத்துல கொண்டு போனோம். எல்லாமே விட்டுட்டு போயிடும் சரியா. எல்லாமே போயிடும் உங்களை விட்டு. ஆனா ஒன்றுதான் போகும். ஆண்டவரிடம் எது வந்ததோ அது வரும். ஆண்டவர் அந்த ஆன்மாவை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அந்த ஆன்மா திருப்பி ஆண்டவரிடம் செல்லணும். அதனால வாழ்க்கை நாங்கள் நல்லபடியா வாழணும். அந்த வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவாக இருக்கணும். அந்த வெளிச்சத்திலே வாழணும். அந்த வெளிச்சத்தில் வாழுகிற பொழுது அதனுடைய அனுபவம் என்கின்றது மிகவும் ஒரு உன்னதமான அனுபவம் சரியா. அவர்கள் வாழ்வதோடு மற்றவர்களையும் அவர்கள் அரவணைக்க வந்து என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய மக்கள் என்ற அந்த ஒப்புரவோடு அந்த உண்மையான ஐக்கிய உறவோடு வாழ்கின்ற வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வு. அதற்காகத்தான் நீங்கள் எல்லாருமே அழைக்கப்பட்டு நானும் நீங்களும் எல்லாரும் அழைக்கப்பட்ட அதுவும் பணியின் தான் வெளிப்பாடு தான் நற்செய்தியின் முதலாவது வாசகம். முதலாவது வாசகத்தில் என்ன சொல்லுச்சுன்னா இதுதான் வழி, இதுதான் நடக்கணும் நீங்க சொல்ல. அந்த வழி உங்களுக்கு முதல் தெரியும். அந்த வழி உங்களுக்கு தெரியாமல் சொன்னா நீங்களும் அதில் நடக்க மாட்டீங்க, மற்றவர்களை நடக்க அழைக்க மாட்டீங்க சரியா. அந்த வழி எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கின்றார், எங்களுக்கு தெரியாமல் சொல்லலார் சொன்னா எங்களுடைய திருமுழுக்கின் மூலம் திருவருட்சாதனங்களின் மூலம் நாங்கள் ஆண்டவர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஐக்கியமான உறவின் மூலம் ஆண்டவர்களுக்கு அந்த அவருடைய பாதையை வழியை எப்பொழுதுமே அவர் சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றார். அதில் வாழ அழைத்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவனுடைய வழி நானே வழியும் உண்மையும் உயிருமாக இருக்கின்றேன் என்று கிறிஸ்து எங்களுக்கு படிப்பித்திருக்கின்றார். எனவே அந்த வழியிலே நாங்கள் குறிப்பாக இந்த திருவருகை காலத்திலே ஆடம்பரங்களோடு நாங்கள் நிற்காமல் ஆன்மீகத்தோடு இந்த திருவருகை காலத்தில் பயணிக்க நாங்கள் முயற்சி செய்வோம். அதற்காக நாங்கள் செபிப்போம் சரியா. அதற்காக நாங்கள் செபிப்போம். அப்படி செய்கிற பொழுதுதான் நீங்கள் அந்த வெளிச்சத்தை காணும். இந்த வெளிச்சம் இங்கே வர இங்கே இந்த வெளிச்சம் வந்துச்சுன்னு சொன்னால் அது எல்லா இடத்துலையுமே பரவி போகும். இங்கே மாத்திரம் இல்லை, நீங்கள் கண்காண இடத்துக்கும் போகும் அந்த வெளிச்சம் சொன்னால் ஆண்டவருடைய ஒளி சரியா. ஆண்டவருடைய ஒளி
எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கோ அங்கெல்லாம் போய் சேரும். அது உங்கள் மூலமாக நடக்கும். உங்களுடைய நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சபமும், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பரித்தியாகம், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு every sacrifice, every commitment makes a difference. Okay, so let's do it, and that's the invitation for us to walk during this time of Advent season, right? Let's keep that in mind and let's continue to walk. Amen. எழுதிருந்து எங்களுடைய நம்பிக்கையோட விசுவாசத்தோடும் எங்களுடைய திருச்சபைக்காகவும் எங்களுடைய பின்வருகின்ற அல்லது இருக்கின்ற மக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து, குறிப்பாக எங்களுடைய சகோதர சகோதரிகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருள்கள் மறைந்து அவர்கள் அந்த வெளிச்சத்தை கண்டு கொள்ளவும் எங்களுடைய சிரமங்களின் மூலம் அவர்களுக்காக நாங்கள் சந்திப்போம். பராமரித்து பாதுகாத்து வழி நடத்தும் அன்பு தெய்வமே இறைவா, உமது வழியை தொடரும் இறை வழிகாட்டிகளும் விசுவாசிகளுமாகிய நாமும் கொடைகளை பெற்றிருக்கின்றீர், கொடையாகவே வழங்குகின்றீர் என்பதற்கு ஏற்ப செயல்பாடாலும் வழி நடத்துவதாலும் உலகில் உமது அரசை பரப்பவும் நிலை நிறுத்தவும் அனைவரையும் வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழி நடத்தும் அன்பான ஆண்டவரே, உலக நாடுகளை ஆளும் தலைவர்கள் சம உரிமை அனைவருக்கும் உரியது என்பதை உணர்ந்து நேரிய வழியில் மக்களை வழி நடத்தவும் செயல்படுத்தவும் போரின் அழிவுகளை நீக்கவும் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய வழியில் மக்களை வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கி காத்திருக்கும் இக்காலத்தில் அவர் தம் உள்ளங்களில் வந்து பிறக்கக்கூடிய வகையில் எம்மை ஆயத்தம் செய்து வாழ எமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, 2025 ஆண்டு முழுவதும் எமது இன்பமான துன்பமான வேளைகளில் எம்மோடு இருந்து எம்மை வழி நடத்தி பாதுகாத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். சீரற்ற காலநிலைகள், இயற்கை அழிவுகள் ஏற்படாதவாறு அனைவரையும் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இவ்வுலகில் வாழ்ந்த போது பிழையாக மன நிறைவுக்காக மகிழ்ச்சிக்காக செய்த தவறினால் உத்தரிப்பு நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு மன்னிப்பை அளித்து அவர்களை உமது விண்ணக வீட்டில் சேர்த்திருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பதியின் மூலம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற ஆன்மாக்கள் மற்றும் உங்களுடைய தேவைகள், சுபங்கள், நோயாளி
வல்லமையையும் அதற்கேற்ற துணிவையும் சபங்களின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பிரார்த்திக்கிறோம்.
உடலும் இரக்கமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் பின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் உலகத்தினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுடன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணனுடைய புதிய தாமதங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளுங்களை தூயாவியை ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகத்து பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கொண்டரிடம் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரிடம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துணிகொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமொழியில் பெற்றெழும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவர்களும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நிலவர்களாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றித்து எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியது. பேச்சரின் கட்டளையாக தீர்க்கப்பட்டு இவை கடமையால் பயிற்சி பெற்ற நாம் என்று சொல்லுவோம்.
இதோ இறைவனின் செம்மறியில் உலகின் பாவங்களை போக்குகிறவர் செம்மறிய திருவிருந்து காலைக்கு பெற்றோர் பெறுகிறோர்.
ஆண்டவரே